யானை வருதுன்னு சத்தம் போட ஆக்கள் அரோரா போட்டு தக்காச்சி நெஞ்சிருக்கு உள்ளுக்கு இருந்த தக்காச்சி உள்ளுக்கு நெல் மூட இருக்கேன் போட்டு பயத்தில் ஆள் வெளியால் வந்து டோச்சு பிடிச்சிருக்கு டோச்சு பிடிச்சி அரோராண்டு வர செட்டியா கடப்பு லெஞ்சால கடப்புக்கு கிட்ட வர ஆளை பிடிச்சி தூக்கி வேலிக்கட்டையில் ஒரு அடி அடித்து காலையும் உடைச்சி போட்டு அப்படி அக்காச்சிட உயிர் பெய்த்து நாங்கள் இழந்துட்டோம் எங்கள்ட அக்காச்சி உயிரை இழந்துட்டோம். அதுபோல் அப்படியே அடிச்சு போட்டு அடுத்த பக்கத்தால் உடைச்சி 3 பக்கத்தால் உடைச்சிட்டு ஒரு பக்கத்தால் உடைச்சி பார்த்துட்டு போயிடல அப்புறம் அடுத்த பக்கத்தால் உடைச்சி அப்படியே வைத்து போய் அது வைத்து அதில் பாட்டில் எங்களோட அக்காச்சியில் உயிர் வைத்து இதை நீங்கள் ஏதாவது இப்போ இதுபோல் எத்தனை உயிர்கள் போய்கொண்டிருக்கின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு சரியான நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும். இந்த மிருகங்களை மிருகத்திலிருந்து எங்களை காப்பாற்றணும்னா நீங்கள் சரியான முறையில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வயலை பார்க்குறது போரதீப்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட தும்பங்கேணி வட்டாரத்தில் இருக்கிற சிறுநெறியூட்டு பகுதியில் அதிகாலை 1:30 மணி அளவில் தாயொருவரை யானை தாக்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. இந்த வகையிலே அந்த சம்பவம் நடந்து இந்த வீட்டுக்கு நாங்கள் பார்வையிட வந்தபோது 1:30 மணி அதிகாலை 1:30 மணிக்கு யானை ஒன்று வந்ததாகவும் அந்த குறித்த மரணித்த தாய் யானையை விரட்டுவதற்காக வெளியில் வந்ததாகவும் அதன் பின்னர் யானை தாக்கி உயிரிழந்ததாகவும் முதல் கட்ட விசாரணையிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திற்கென்று சுமார் 96 கிலோமீட்டர் யானை வேலி மின்சார யானை வேலி வந்ததாகவும் துரதிர்ஷ்டவசமாக வெள்ளாவளி போரதீப்பற்று பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட எந்தவித பகுதியிலும் 1 கிலோமீட்டர் தானும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்க அதிபரோ இல்லை ஏனைய இந்த இதுக்கு பொறுப்பான அதிகாரிகளோ எதுவிதமான ஒதுக்கீடுகளும் போரதீப்பற்று பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு குறிப்பாக யானை அதிகமாக வந்து மனித உயிரை காவு கொள்ளும் பகுதிகளிலே கூட இந்த யானை வேலியை நிறுவுவதற்கு எதுவிதமான நடவடிக்கையும் எடுக்கிறதுக்குரிய முயற்சி இதுவரையும் எடுக்கப்படவில்லை. போரதீப்பற்று பிரதேச தவிசாளர் என்ற வகையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அரசு அதிபரும் மற்றும் ஏனைய வன பொறுப்பு அதிகாரிகள் அவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் உடனடியாக போரதீப்பற்று பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு யானை வேலிக்கான திட்ட அறிக்கைகள் தயார் செய்து அதுக்குரிய பணம் ஒதுக்குவதாக கூறினார்கள். அதே மீட்டிங்கோடையே அந்த வெறும் வாயளவிலான பேச்சில் மட்டும் நிறைவடைந்திருக்கின்றது. தொடர்ந்து எங்களுடைய பகுதிகளில் மனிதர்களுடைய உயிர் இந்த யானை மனித மோதலினால் மனிதர்களின் உயிர் தான் காவு கொள்ளப்படுகிறதை ஒழிய இதுக்கு தடுப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளும் அதிகாரிகளோ இல்லை அரசு தரப்பில் இருக்கிற அமைச்சர்களோ இதுவரையில் ஒரு விதமான முயற்சியும் எடுக்கப்படவில்லை. மிக வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. இப்படியாக எங்களது மனித உயிர்கள் பெறுமதி வாய்ந்த மனித உயிர்கள் நாங்கள் இழக்கும் பட்சத்திலே எதிர்காலத்திலே இந்த கிராமங்களே வாழ்வதற்கு கூட மக்கள் அச்சப்படுற சூழ்நிலை தான் காணப்படும். ஆகவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் எங்களுடைய அமைச்சர் உடனடியாக எங்களுடைய பகுதிகளுக்கு இந்த யானை வேலியை நிறுவுவதற்கான வேலை திட்டங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். உயிரிழந்த தாயாரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நான் இந்த இடத்துல